ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி செம டேஸ்டியான கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கம கமன்னு நல்ல நெய் வாசனையில் சூப்பரான கேசரி செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து போட்டிருக்கேன். ஃபுல் ஸ்பூன் எடுத்து போட்டுருங்க. நல்லா உருகமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு திராட்சை சேர்க்கணுன்னாலும் சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். எடுக்கும் போது கொஞ்சம் நெய்யோடு சேர்த்து அந்த பருப்பை எடுத்து வைங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது மீதம் இருக்கிற அந்த நெய்யில் 100 கிராம் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறேன். வறுத்த ரவைனாலும் சரி வறுக்காத ரவைனாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யிலையே வதக்கி விடுங்க. அடுப்பை சிறுத்தீயில் வச்சுக்கோங்க. பாருங்கள், வதங்கும் போதே இது கேசரி மாதிரி நல்லா பதத்தில் தெரியுது. இப்போ நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நாம் எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதே அளவில் 2.5 மடங்கு தண்ணி எடுத்துட்டு அது சூடாகும் போது தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கவும் இந்த ரவையில் நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்போ தான் கட்டிகள் விழாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு சிறுத்தீலையே வச்சுருங்க. வச்சு இதே மாதிரி கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ரவை நல்லா வெந்து வரும். அடுத்ததாக 100 கிராம் ரவைக்கு 100 கிராம் அளவுக்கு சீனி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. சீனி மெல்ட் ஆகும் போது உங்களுக்கு நீர்த்து தெரியும். அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் கேசரி. அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி கிளறிட்டு இருங்க. அடுப்பு சிறுதியிலேயே இருக்கட்டும். பாருங்கள் எப்படி கொதிக்குது. இப்படியே கொதிச்சு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா வெந்து பெரிய பெரிய பபிள்ஸாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பை நெய்யோடு சேர்த்து போட்டு நல்லா கிளறுங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் 4-5 தட்டி போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் ஒட்டாமல் கேசரி எப்படி திரண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக 100 கிராம் ரவை தான் நம்ம போட்டோம். இது தாராளமாக 7-8 பேருக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ தேவையான நட்ஸை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேசரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.